இது இல்லாமல் கொஞ்சம் ஒரு புதிராக இருந்தால் அது எப்படி விடுவிக்க முடியும் ஒரு கதையில், ஆர்வமான ஒரு புதிர் கொடுத்தா என்னன்னு தோணுன போது தான் சசிதரன் ஒரு கேரக்டர். நான் சுரேஷ். சுபாவில் நான் சுபாவில் பாலகிருஷ்ணன். அதுக்கு காரணம் வந்து ஒரு யோகா ஆசிரியர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் பயிற்சிக்கு போயிட்டு இருந்தபோது அவர் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். அப்படி கீழே படுத்துட்டு அண்ணாந்து கூரையை பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் செய்ய சொல்லுவார், இயற்கையோட தொடர்பு வச்சுக்க சொல்லுவார், அந்த மாதிரிலாம். அப்போ வந்து இஎஸ்பின்னு இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய அனுபவத்தில் இல்லாத பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம இது வரைக்கும் கற்றுக்காத மொழி கூட பேசுவோம். பின்னால் நடக்க போகிற ஏதோ ஒரு விஷயம் முன்கூட்டியே தெரியும். அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது நிஜத்துலேயே இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கு இருந்தால், சசிதரன் அந்த கேரக்டருக்கு இப்படி ஒன்று வச்சுட்டா, ஒரு குற்றம் நடந்த இடத்துல எந்த துப்புமே கிடைக்காம போலீஸில் தவிக்கும் பொழுது துரை அரசன் அதுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சோம் நம்ம. அவர் அந்த குற்றம் நடந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு பொருளோ ஒரு சின்ன விஷயமோ கொண்டு வந்து சசிதரன் கிட்ட கொடுத்தால், அவன் அந்த மோன நிலைக்கு போகும்போது அவன் கையில் வச்சு அவனுக்கு ஃப்ளாஷஸாக ஒரு 4-5 விஷுவல்ஸ் வரும். அந்த விஷுவல்ஸை அவன் சொல்லுவான், சொல்லி கண்ணை திறந்தானே மறந்துடுவான். அந்த விஷுவல்ஸை மட்டும் அவர் குறிச்சிக்கணும். உதாரணத்துக்கு சிகப்பு காரு, பரோட்டா கடை, கொண்டை போட்ட பொண்ணுன்னு எதான்னு சொல்லுவான், சம்மந்தமே இருக்காது. இந்த 4த்தையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவரால் அந்த குற்றத்தை துப்பு துலக்க முடியும். அப்படி நமக்கு நாமே சவாலாக வச்சுக்கிட்டு சசிதரன் ஒரு கேரக்டர் உருவாக்கி அப்படியும் பண்ணோம். அவங்களுக்குள்ள அந்த இது புதிர் தொடர்பான கதை அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில் ஒரு புதிர் வேற போட்டுட்டு கதையோட கடைசி முடிவில் வந்து அந்த புதிருக்கு விடையும் சொல்லுவான் சசிதரன். ஸோ அவனுக்கு வந்து ஒரு செஸ் பிளேயர், அவருக்கும் துரையரசனுக்கும் செஸ்ஸு இதில் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் மூவ் இருக்கும், அடுத்து என்ன மூவ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு புதிர்க்காக அந்த கேரக்டர் ஒன்று வச்சுக்கிட்டோம்.